ஒரு காலத்தில் எறும்பும் வெட்டுக்கிளியும் ஒரு அழகான புல்வெளியில் வாழ்ந்து வந்துச்சான். எல்லா எறும்பும் தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு விவசாய நிலத்துலேருந்து சாப்பாட்டை சேகரித்து வைக்குமா. அதுங்க ரொம்ப ஒழுக்கத்தோட வேலை செய்யும். ஒவ்வொரு நாளும் எல்லா எறும்பும் விடிய காலையிலே எழுந்திரிச்சு வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு நெல் எடுத்து தலைமையில் வச்சு கொண்டு வரும். கொண்டு வந்த சாப்பாடை பத்திரமா அதுங்க புத்துக்குள்ளே வச்சுட்டு இன்னும் சாப்பாடை சேகரிக்க வயலுக்கு போயிடுமா. அதே நேரத்தில் அந்த வெட்டுக்கிளி ரொம்ப சோம்பேறித்தனமாக நாள் முழுக்க நெல்லில் தூங்கிட்டு பாட்டு பாடிட்டு ருசியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு கவலையே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்ததான். கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அந்த எறும்புங்களை பார்த்து வெட்டுக்கிளி பரிதாபம் பட்டுச்சான். நாட்கள் போக போக அந்த வெட்டுக்கிளி இன்னும் சோம்பேறியாக ஆயிடுச்சு. இங்கேயும் அங்கேயும் குதிச்சுக்கிட்டு ஜாலியாக பாடிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அந்த எறும்புங்க இன்னும் கஷ்டப்பட்டு சாப்பாடை புத்தில் சேகரித்து வச்சது. ஒரு நாள் எறும்புங்க சாப்பாடை கொண்டு போகும்போது ஒரு எறும்பு கீழே விழுந்துடுச்சு. உணவுடைய பாரந்தாங்காமல் அடிபட்டு சோர்ந்து போயிட்டு அதை பார்த்து வெட்டுக்கிளி எறும்புக்கு உதவி செய்யாமல் சிரிச்சிட்டு இருந்தது. எறும்பு கேட்டுச்சு, வெட்டுக்கிளி அண்ணே, தயவு செஞ்சு இந்த சாப்பாட்டை நான் கூட்டு கொண்டு போவ எனக்கு உதவி செய்வீங்களா? இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேனே. ஆனால் அந்த வெட்டுக்கிளி எதையுமே கண்டுக்காம பாடிட்டு இருந்தது. அப்புறம் அந்த எறும்பு கஷ்டப்பட்டு தானாவே சாப்பாட்டை தூக்கிட்டு போச்சு. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எறும்பு, என் கூட வந்து ஓய்வு எடு, வந்து பாட்டு பாடு. வெயில் காலம் வந்துருச்சு, இன்னும் நாட்கள் நிறைய இருக்கு. ஏன் இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யற? எறும்பு வெட்டுக்கிளி சொன்னதை காதலையே வாங்கிக்காம சாப்பாட்டை தூக்கிட்டு தான் கூட்டுக்கு போச்சு. இதை பார்த்த வெட்டுக்கிளிக்கு சிரிப்பு ஜாஸ்தியாச்சு. வெட்டுக்கிளி கூப்பிட்டுச்சு, வா வந்து என்னோட ஆடு, வேலைய மறந்துடு, வெயில் காலத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு எறும்பு சொன்னிச்சு. நான் குளிர்காலத்துக்காக சாப்பாடை சேர்த்து வைக்கிறேன், இதை இப்போ உங்ககிட்டயே செய்ய சொல்றேன். ஏன் இப்போ குளிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேன்னு வெட்டுக்கிளி சொன்னிச்சு. நம்ம கிட்ட இப்போ நிறைய சாப்பாடு இருக்கு, ஏன் இப்போவே குளிர்காலத்தை பத்தி கவலைப்படுற? அந்த எறும்புக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு. தான் உணவை எடுத்துக்கிட்டு தான் இருப்பிடத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் அந்த வெட்டுக்கிளி குதிச்சுக்கிட்டும் ஆடிக்கிட்டும் வயலை தாண்டி போச்சு. வெட்டுக்கிளி குளிர்காலத்துக்கு சேமித்து வைக்காம தான் பாட்டுக்கு சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த வெயில் காலம் என்றைக்குமே நிலைக்குமான்னு, கூடிய சீக்கிரமே மழையும் குளிர்காலம் வரும்னு அந்த வெட்டுக்கிளிக்கு தெரியாமலே போச்சு. வெயில் காலம் போக போக குளிர்காலமாக மாற ஆரம்பித்தது. சூரியனை பார்க்கவே முடியலை. எப்போவுமே பனிமூட்டமாகவே இருந்தது. இரவுகள் நீளமாகவும் இருட்டாகவும் இருந்தது. பனியும் ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சது. நடுக்கத்தையும் உண்டு பண்ணிச்சு. அந்த வெட்டுக்கிளி குளிர்ல ரொம்ப நடுக்கத்துல இருக்கிற காஞ்ச இலைய குளிருக்கு போத்திக்குச்சு. கடுமையான குளிர்காத்தால அந்த இலையும் பறந்து போச்சு. அதுக்கு ரொம்ப பசிச்சது. ஆனா சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. இப்போ சாப்பிட்லனா இறந்துடுவோன்னு. அது ரொம்ப சோர்வாக ஆயிடுச்சு. அப்புறம் அந்த வெட்டுக்கிளி உணர்ந்தது, அந்த எறும்பு சொன்னது சரிதான், குளிர்காலத்துக்காக தயாராக இருந்திருக்கணும். வெட்டுக்கிளிக்கு இதுக்கு மேலே பாடணும்னு தோணலை. அது ரொம்ப சோர்வாகவும் பசியாகவும் இருந்தது. அதுக்கு தங்குறதுக்கு இடமும் இல்லை, பசிக்கு சாப்பாடும் இல்லை. வயலும் விவசாய நிலமும் பனியால் மூடப்பட்டு இருந்தது. சாப்பாடே இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தது. ஓ, நான் எங்க போவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் புரியாமல் இருந்தது. பொது விட இந்த குளிர் மோசமாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. தனக்கும் சாப்பாடு சேர்த்து வைக்காம மற்றவங்களுக்கும் உதவி பண்ணாமல் அடுத்த கோடை வரைக்கும் உயிரோட இருப்புமான்னு தெரியாது. பனியில் எங்கேயும் தங்க இடம் இல்லாமல் தான் பசியில் செத்துட்டு இருக்கும்னு உணர்ந்தான். அப்போது அந்த எறும்புங்களை பார்த்தான். கோடை காலத்தில் சேமித்து வச்ச சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிட்றத. நான் போய் எறும்புக்கிட்ட சாப்பாடும் தங்க இடமும் கேட்க போகிறேன். உடனே அந்த வெட்டுக்கிளியும் சட்டுன்னு எறும்பு வீட்டுக்கு போய் கதவை தட்டுனுச்சு. ஓ, என் அருமை எறும்புகளே, நடுக்கத்தோட கேட்டுச்சு. ஓ, உங்களுக்காக பாட வந்திருக்கேன்.
எனக்கு குளிர்காய கொஞ்சம் நெருப்பும் சாப்பாடும் உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் கொடுங்க. முடியாது முடியாது வெட்டுக்கிளி அண்ணே, நீங்க பாடுற பாட்டை கேட்க எங்களுக்கு விருப்பமே கிடையாது. தன்னை உள்ளே விட சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு. இப்போ எதுவும் சாப்பிடலனா செத்துருவேன்னு சொன்னிச்சு. என்னது? எறும்புங்க ஆச்சரியப்பட்டுச்சு. குளிர்காலத்துக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலையா? கோடை காலத்துல அப்படி என்னத்த பண்ணிட்டு இருந்த நீ? எனக்கு சாப்பாடு சேமிக்க நேரமே கிடைக்கல அப்படின்னு குத்தம் சொன்னிச்சு. நான் பாட்டு பாடுறதுல நேரத்தை கழிச்சிட்டேன். எனக்கு குளிர்காலம் வந்தது தெரியாம போயிடுச்சு. எறும்புங்க அந்த வெட்டுக்கிளிய அருவருப்பா பார்த்துச்சு. தான் முதுக திருப்பிக்கிட்டு ஒன்னொன்னும் அதது வேலையை பார்க்க போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வெட்டுக்கிளி கிட்ட உதவி கேட்ட ஒரு எறும்பு கேட்டுச்சு. கோடை காலம் முழுக்க நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது பாட்டி பாடி கேலி செஞ்சுட்டு இருந்த. நீ அப்பவே குளிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்கணும். போய் வேற எங்கேயாச்சும் போய் பாட்டு பாடு. இங்க நெருப்பும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அந்த எறும்பு வெட்டுக்கிளி மூஞ்சி நடிக்கிற மாதிரி கதவை சாத்திட்டு அந்த வெட்டுக்கிளி எதுவும் பேச முடியாம அழுதுச்சு. காலம் நேரம் பாராது உழைத்தால் வாழ்வு பிரகாசிக்கும் என்று வெட்டுக்கிளி உணர்ந்தது. வருமுன் காப்பதே சிறப்பு.